ஸோ ஹலோ கைஸ், நம்ம வீடியோ நான் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா தமிழ் கெஸ்ட்டாக என்னடா ஒரே நாய்ஸாக இருக்குன்னு பார்க்காதீங்க. மொட்டை மாடிலேருந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணல, வாய்ஸ் கொடுத்துருக்கேன். ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் டோர்னமெண்ட் என்னடா பார்க்குவீங்க, எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன்னு. ஆமாம், டோர்னமெண்ட்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன்னா ஸ்டம்பிள் பாஸ்லாம். அதனால் இப்போது நான் ஆல்ரெடி ஆடி பார்த்து தான் பார்க்க முடியும். 6 க்ரௌண்டுக்கும் எடுத்துருக்கேன். நீங்கள் இப்போ பார்த்துருக்கீங்க. இப்போ வாங்க லெட்ஸ் ப்ளே கேம் பே வீடியோ. ஸோ கேம்குள்ளே வந்துட்டேன். மியூசிக்லாம் இருக்குது. நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். போமான்னு தெரில. ஓ ஜஸ்ட்டு செகண்ட் அடேடா போ அங்கே நான் தான் ஃபஸ்ட்டு குதிக்கணும். வேறு யார் குதிக்க அப்பா எனக்கு இப்போலாம் நிம்மதியாக இருக்குது. ஆல்ரெடி இந்த கேம் ஆடி இருக்கேன். இது பேக்கு ஈஸி. இதெல்லாம் கேர்ஃபுல்லாக போகணும், ஏன்னா நம்ம அதில் ஆல்ரெடி அவுட் தான். நம்ம ஸ்டார்டிங்கில் அவுட் ஆகிட்டோன்னா காலி. இப்போ யாச்சும் வருவான், நம்ம அப்புறம் ஃபஸ்ட்டு நில்லலாம். உப்ஸு அப்படியே நில்றான், பாவம் அவன். எனக்கு வந்து நிலைமை நின்றுப்பான். இந்த பாட்ஸுங்கிறத லேட் பண்ணுறானுங்க. அதை பாருங்கள், ஒரு பாட், மென்டல் பாட். எல்லாம் கேம் ஓவர். அவங்களுக்கு நம்மளுக்கு இல்லை. 16 நெக்ஸ்ட் அல்ல தான் மேப் வரணும். பார்க்கலாம் முடியுதா இல்லையான்னு. நம்ம ஹனி ட்ராப் அதான். ஆமாம், கன்ஃபார்ம். மேப் ஆடலை. நாய்ஸாக இருக்கும். பசங்க கீழே கத்தினே இருக்காங்க. கொண்டாத்தி எனக்கு தெரியும் ட்ரிக்கு. அங்கே அப்படியே நின்று மேலேயே இருக்கும், நம்ம கீழே விழக்கூடாது. நான் யூடியூப்பில் ட்ரிக்கு பார்த்தேன். இந்த டார்க்காக இருக்கிற பிளாக்ல நின்னா நம்ம வந்து கீழே போயிடுவோம். கீழே போக மாட்டோம், ரொம்ப ஸ்லோவாக வந்து மூவ் பண்ணுவோம். அதில் நம்ம அப்படியே கேப் வச்சு நம்ம கீழே விழுந்துடும். அதனால் நம்ம அவுட் ஆகிடுவோம். கீழே ஒரு ஆசிட் மாதிரி இருக்கும். அப்பா ஜஸ்ட்டு செகண்ட் கீழே கீழே இதுவானேன், வின்னானேன். இல்லைனா ஒரே மேலே தான். இந்த கேமுக்கு சொன்னேன். நெக்ஸ்ட்டு நம்ம மேப் எல்லா மேப்பே வரணும். ஓ அதே மேப் தான். நான் ஸ்பேஸ் ட்ராப் போட்டிருக்கு. நான் ஏன் பேர் வைக்கிறீங்க? இந்த மேப் ஆடியில் கன்ஃபார்மே அவுட்டா போல். ஸ்பேஸ்ன்னு பேர் வச்சாலே எடுத்து வாய முடியல அதுக்குள்ளே. ஜஸ்ட்டு செகண்டு. எல்லா நேரத்துக்கும் நான் போயிட்டுருக்கோம், காரை முடிச்சுட்ருக்கோம். இது வேறு கண்ட்ரோலே வர மாட்டேங்குது ஸ்பேஸ்னால. அந்த ட்ராப்பில் மட்டும் கழிச்சிடான். ஜம்ப் போயிட்டான். போச்சு அவுட். க்ரௌண்ட் நம்மளுக்கு இல்லை. நெக்ஸ்ட் என்ன மேப்பு? நம்ம டோர்னமெண்ட் இதோட இதை ஆடி இப்போ ஆடி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு விளையாடி பார்க்கலாம். இது பழைய ஃபோனில் இது ஒரு மேப்ஸ்லாம் நிறைய இருந்தது. பழைய இது வந்து கேம். லாஸ்ட் டெம்பிள் இல்லை, லாஸ்ட் டெம்பிள் என்ன பேர் இருக்கானுங்க. நடுவில் பேடாக போடுறானுங்க பாரு. பாட்ஸ் நானே பெரிய சின்ன இப்போ தான் வந்த பாட்டு எனக்கே வைக்கிறானுங்க பாரு ஆப்பு. ஜஸ்ட்டு அப்பா நானே புதுசாக அந்த பாட் தான்டா. நானே விளாட்றேன். இதை எங்கள் அத்தை பசங்களாம் விளாண்டுருந்தாங்க, அதனால தெரிஞ்சுதோ. ஸோ வந்து எப்போனா நெக்ஸ்ட்டு வீக் போட முடியாது மைன்கிராஃப்ட் வீடியோ. அது நெக்ஸ்ட்டு வீக் தான் போட முடியும். அப்போது போட முடிய சான்ஸே இல்லை. அதுக்கத்தான் நெக்ஸ்ட் வீக் தான் போடணும். ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகி வீடியோவும் போட முடியாது. இப்போலாம் ஒரு சில நேரத்தில் ஃப்ரீ டைமில் தான். நீ போகக்கூடாது ஃபஸ்ட்டு. இல்லை நான் வச்சு வெறுப்பேற்றிட்டு போகலாம். எங்களே பாயிண்ட் இருக்குது. யாரும் நினச்சிருந்த தள்ளி விட்றாங்க சிவன். வெறுப்பேற்றக்கூடாது. நீ தானே வெறுப்பேற்று, நான் தான் வெறுப்பேற்றுறோம். தள்ளி விட்றான் யாச்சும் ஒருத்தன். நாக்கும் தள்ளி போகிறேன். தள்ளி நின்றான். தள்ளி விட்டான். நான் அக்கா இருக்குல்ல காய்ஸ், தள்ளி விட்டான்.
லாஸ்ட்டாக 15 வருமோ, நான் போய் நின்றுலான்னு 16 எனக்கு 16 வரும்னு நினச்சேன். பாவம் பின்னாடி வந்த பாவம்னு நினச்சி உட்காரோம். அப்படியே நான் எதிர்பார்த்தேன், நான் அப்படி நடக்கலை. அல்ல மேட்ச் ஓவர். நெக்ஸ்ட் மேட்ச்னால் அதில் தான் மேப் வரணும். இது கொஞ்சம் பழைய மேப் தான். என் கசின் கூடலாம் ஆடியிருக்கேன். சரி பார்க்கலாம் நெக்ஸ்ட் என்ன மேப் வருது. நம்ம அது ஓவர் அண்டர். இந்த மேப் ஆளுந்தே இல்லை. அத்தை பசங்களானே சுத்தமாக வராது இந்த மேப். ஒரே ஒரு மேப் தான் சுத்தம் வராது. நான் சொல்ல ஃபஸ்ட்டு எத்தனை வாய் இல்லை தப்பிக்க மாட்டேன் சொல்ல. அப்படி போச்சு 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 போ 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 இதுதான் அப்படியே மாவு போட்ட மாதிரி நசுக்கி எடுக்கும். இது அடிச்சு தள்ளணும். நான் வந்துட்டேன். ஒரு அடி அடிச்சுது நெக்ஸ்ட் எப்பயும் அடிச்சுது. இந்த மாதம் தான் அடிச்சுதுன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அடிச்சுது இது மாதிரி. அதுக்கத்தான் எனக்கு தோணுச்சு அடிச்சு அப்படியே கீழே விழுந்தேன். நெக்ஸ்ட்டு தோணுச்சு மனித உணர்த்துக்கல்ல மனித காதல் அல்ல. அது அப்படிதான் வந்தது எனக்கு. என் கசின்ஸும் ஒரே காமெடி, ஃப்ரெண்ட்ஸும் ஒரே காமெடி இப்படி சொன்னேனே. ரியலாக நடக்குமா பயங்கர காமெடியாக இருந்துடும். செம்ம சிரிப்பு என் கசின்ஸு ஃப்ரெண்ட்ஸ்லாம். கீழே விழுமா சொன்னேன் மனித உணர்த்துக்கல்ல மனித காதல் அல்லை சொன்னேன். அதுக்குள்ள எல்லாம் ஒரே சிரிப்பு. ஏன் கம்ப்யூட்டரில் ஆடினேன். கம்ப்யூட்டரில் பட் ஆனால் கேம் ஏற்ற முடியாதுடா. இது நான் வந்து அவங்க வெப்சைட்லேயே போய் வந்து விளாண்டேன் இந்த கேமை. நெக்ஸ்ட் மேப்பில் நல்லா மேப் வருதா பார்க்கலாம். அதனால் அதே சேம் மேப்பே கொடுத்துருக்கானுங்க காய்ஸ். ஸோ நான் வீடியோ அடிச்சு மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காமல் பெல் ஐகானை தொட்டு ஆனில் வச்சுக்கோங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளீஸ். நீங்கள் நினைக்கலாம் என்னடா நம்ம சேனலில் வந்து சேனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டோன்னு. ஆமாம், கேமிங் YXYT போட்டால் சர்ச் பண்ண வரல. சரி YXET ஹட்டு போட்டேன், வந்துச்சு அவுட்டு. ஒருத்தந்தான் அந்த ஒருத்தன் நான் இல்லைன்னா அதுதான் நான் வின்னாயிருக்கேன். தமிழ் பாஸில் தான் ஏறுது. இன்னும் எவ்வளோ இருக்குது, நான் எவ்வளோ எப்போ தான் கலெக்ட் பண்ணி 70 கிட்டே வருது. அதெல்லாம் காட்டுது. கண்ணே ஒரு மாதிரி பந்து எனக்கு. அதெல்லாம் நான் காட்டல. அதுலேருந்து கிடச்ச 20 தான் ஒரு சிலது ஏன்னு தெரில. அதுமாரி அன்லக்கியாக கிடச்சிது. லெஜெண்ட்ரி கிடச்சா அந்த இருந்திருக்கோம். லெஜெண்ட்ரியே கிடைக்கல. அதுக்கப்புறம் நானும் இவனை ஏற்றினேன். என்ன பண்ணிட்டேன். ஸ்பெஷல் ஸ்கின் கிடச்சி. மிஸ்டர் பீஸ்ட் ஸ்கின்னுக்கும் இதில் இருக்குது. கோல்டன் கலர். இதெல்லாம் தான் 3 பீஸ்ட் இருக்குது. எப்பிக்கு அன்காமனு எல்லாம் இருக்குது. என்ன ஆப் சூஸ் பண்ணிக்கோன்னா டைல் ஃபால்ஸோ. இப்போ நம்ம இது ஈவெண்ட் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஐயோ ஒருத்தன் தானா? யார் சாமி நீங்கள்? இவனுக்கு மட்டும் முன்னாடி போ வச்சுட்டு நம்ம போயிடலாம். போச்சு. கன்ஃபார்ம் வின் ஆக முடியாது. எனக்கு நல்லா தெரியும். அடிச்சு சொல்கிறேன்டா, வின்னே ஆக முடியாது. சொல்ல போயிடுவான். போவான் பார். வாய வைக்கல. ஏன்னா பிளேயர் பாட்லாம் வின்னா அசிங்கமாக இருக்கியா? லெவல் அப்பா. அப்படியே மூக்கில் 2 காலில் சுட்டா அதுதான் மேலே போயிடுவேன். லெவல் அப்பா. தீபாதை தான் கொடுக்கலாம். வேறு இருக்கு. என்ன பேசுறது, வாயெல்லாம் கொலர்ஸ் ஒரே இருட்டப்போ வர போகுது. பயமாக இருக்கு. என்னது பாட் பேஷ்? என்ன பேரும் வாயில் இருக்கு. நொழியாத அளவுக்கு பேர் இருக்கிறானே. இன்னைக்கு ரொம்ப சிம்பிள் தான் இந்த கேம் ஆடுறதுக்கு. நம்ம டபுள் ஜம்ப் பண்ணக்கூடாது. ஆபத்து வரும்போது தான் டபுள் ஜம்ப் பண்ணணும். அதுக்கு நம்ம சிங்கிள் ஜம்ப் தான் பண்ணிட்டுக்கணும். என்ன பண்ணுறேன்னா தயவுசெய்து சைடில் மட்டும் எஜ்ஜில் போகாதீங்க. அல்லா காலி. ஐயோ இந்த இது ரெட் கலர் வந்துட்டா ஐயோ தண்ணி வர வந்து போச்சு சொல்ல எஜ்ஜில் போகக்கூடாது. அவுட்டு.
அதான் நம்மளுக்கு ஈவெண்ட் ஸ்டம்பிள் பாஸில் கிடச்சிருக்கு. வாங்கிறதுக்கு இதோ இல்லை, லெவல் போட்டிருக்கு. 42 வந்ததெல்லாம் அன்லாக் ஆகுமா? ஐயோ போங்கடாங்க, வேலை இல்லை எனக்கு. நிறைய ஜெம்ஸ் வேறு கேட்குறானுங்க லெவல் அப் பண்ணதுக்கு, துடுப்பாக இருந்துச்சு. சரி போல் நெக்ஸ்ட்டு என்ன ஆடலாம்? இது பிளாக் டேஷ் நான் ட்ரை பண்ணியிருக்கோம் நம்ம நிறைய வாட்டி. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நான் அப்புறம் என்ன போடுறேன், போடுறதுக்கெல்லாம் டைம் இல்லை. தட்டு போட்டுன்னு வீடியோ முடிக்கணும். நான் என்ன கொடுத்தேன்னு எனக்கே தெரில. பிளேன் ஏதோ செகண்டாக இதோ கொடுத்த நினைக்கிற மாதிரி ஏதோ இருந்தது, தெரில. செகண்டாக கொடுத்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு மிடில் இருக்குதான் கொடுத்தேன். கார்னர் எங்கேயோ கொடுக்கல. பிளாக் டேஷன் ஆடி இருக்கேன், ஸோ டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. மிடில் இருக்க தான் கொடுத்தேன். கன்ஃபார்ம் மிடில் தான். மிடில் என்னடா ஓது பார்த்தா ரொம்ப பெருசாக போவோம் போல். 10 பேர் தான் குவாலிஃபை ஆகணுமா? டே ரொம்ப அடியாண்டா. யாரா போவானா? நம்ம பவர் வர தரானுங்களா? இதுனாது கேட் ஓப்பன் ஆகுது. நம்ம ஜம்பாக வரச்சு சீக்கிரம் போயிடலாம். என்னடா யாரும் அடிக்கல வரானுங்க. நல்ல வேலை என்ன பார்க்கல எவனும். ட்ராப் போல கால் வச்சா மேலே போயிடுவோம் போல். ஒரு அடியாக மேலே போயிடுவோம். அந்த அம்பு வரும் போல், மாற்றிக்கலாம் போல். எனக்கு இது வேணா, நான் மறைஞ்சி போகிற மாதிரி வைக்கிறேன். போச்சு குத்து வாங்கண்ணா. ஓய் சூப்பராக போகுதியா? இதே வச்சுக்கலாம். வீடியோ எழுந்திருக்கோம். இது குச்சி. அனி ட்ராப் மாதிரி தானா? ஏன் தெரில. போச்சு. மாயமில்ல மந்திர போயிட்டு அப்படி போயிடலாம். குதி. போச்சு. நம்ம பவர் எடுத்துக்கலாம் போல இதில். எனக்கு இந்த பவர் ட்ரை பண்ணிட்டேன். இதுதான் ஷீல்டு பவர் நினைக்கிறேன். இதுதான் பவர் என்னன்னு நம்மளுக்கே தெரில. இப்போ பவர் என்ன யூஸ் பண்ணிட்டு குவாலிஃபிகேஷன் வேறு வந்துடுச்சு. குவாலிஃபைடு இடத்துக்கு வந்துட்டோம். லெவலில் பொசிக்கணும். அவ்வளோதான். இது மேலே ரியல் இருந்தால் எவ்வளோ சீடிங் பண்ணி ஈஸியாக க்ரௌண்ட் வாங்கலாம் கைஸ். அதை பண்ண மாட்டானுங்க ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துடும். ஸோ அடுத்த வீடியோ சண்டைக்கும் ஃபஸ்ட்டு விளாட்டு போகலாம். ஜஸ்ட்டு வின்ன போச்சு. ஸோ கைஸ் பாய். மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பாய்.